என் பேர் துளசி தேவி. என்னுடைய ஏஜ் வந்து 39. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக வந்தேன். ஃபேஸ்புக் மூலிமா தான் பார்த்தேன். எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சரி மறுபடியும் அலோபதியே போயிடலான்னு பார்த்தேன். நான் அலோபதி மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கலான்னு. ஸ்டிராய்டு தான் தெரியும், நம்ம அதில் நிறைய பெயின் சஃபர் இருக்கும். இப்போ இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் நமக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸும் பாதிப்படும். சரி, அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து போகா ஹோலிஸ்டிக் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து நல்லா குணமடைஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால சரி நம்மளும் ஒரு பார்க்கலாம், எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, சரி இது நம்ம கை கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டு வந்து பார்த்தோம். பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆர்ஏ ஃபேக்டரு, அந்த சிஆர்பிலாம் ரேட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து நீங்கள் 10 to 15 days வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்லாம் வரும்போது இந்த அளவுக்கு தான் கை தூக்க முடியும், கை வந்து அப்படி அவ்வளோலாம் நீட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் கால் கூட கொஞ்சம் பாதம் வந்து ஊனி வைக்க முடியாது, நடக்க முடியாது. இங்கே வந்து ஸ்டே பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட் அந்த ஆர்கானிக் இது தான். மார்னிங்கும் நைட் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆஃப்டர்நூனும் ரெஸ்ட்ரிக்ஷன், ரைஸ் வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டு நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 11 o'clock ஃப்ரூட்ஸு, திருப்பியும் ஈவினிங் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஃபுட் வந்து அவங்களே வந்து இது பண்ணால் அந்த 10 to 15 days நம்ம வந்து நல்ல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அதே போல் ஃபிசியோ வந்து கொடுக்குறாங்க. ஃபிசியோ அதுவும் அப்புறம் ஆயில் ட்ரீட்மெண்ட், பஞ்சகர்மா அந்த மாதிரி மசாஜ் இது பண்ணி கொடுத்தாங்க. அதில் நல்லா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் 15 நாளே கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது தெரிய ஆரம்பிச்சது? இப்போ நீங்கள் ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. பட் உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் வலியோடு வந்தீங்கல்ல, வலியோடு வரும்போது உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருப்போம், ஃபிசியோ, ஆயில் மசாஜ், ஃபுட் பாத்து, அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் அந்த மாற்றங்கள் எவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட்டு 2 நாள் வந்து கொஞ்சம் வலி இன்னும் பேக் மாதிரி கொடுத்தாங்க. அதனால எனக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் வலி குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஓகே. ஆயில் ட்ரீட்மெண்ட், மசாஜ், தெரப்பி பண்ணதுலேருந்து நல்ல ப்ராக்ரஸ் தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அதே ஃபுட் ஐட்டம்ஸு. நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாலும் 15 days கழிச்சு நம்ம அதே ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணணும், வீட்லேயும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்போ தான் நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிசியோ இது பண்ணணும், எக்ஸசைஸும் பண்ணணும். நம்மளால முடியல அப்படின்னா நம்ம இங்கே கூட வந்து ஒரு 2 days அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட நம்ம பண்ணிட்டு போகலாம். ஓகே மேம். இப்போ கை வந்து உங்களுக்கு எந்த அளவு தூக்க முடியுது? இந்த அளவு தூக்க உங்களால முடியுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் சுத்தமா உங்களால தூக்க முடியல. இந்த அளவு வரும், அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். கஷ்டமா இருக்கும் தூக்கம், கஷ்டமா. இப்போ நல்லா அந்த ஃபிசியோ பண்ணனால காது கிட்டவும் நல்லா தொட வருது, நல்லாவே. ஓகே. கை வந்து நல்லா ரைஸ் பண்ண முடியும். ஓகே. கால் வந்து அதே மாதிரி உங்களுக்கு நல்லா காதை ஊனி நடக்க முடியாது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ். பட் ஆனால் இப்போ உங்களால நல்லாவே நடக்க முடியுது. ஓகே. அந்த மார்னிங் கொஞ்சம் மைல்டா ஸ்டிஃப்னஸ் இருக்கு, கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சு. நான் சொன்ன டியூரேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மெயினாக வந்து டயட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா இது வந்து ஆட்டோமின் டிசீஸு. பட் டயட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இது நீங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவுக்கும் நம்ம கொடுக்குற உணவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோட்டீன், மில்லட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸும் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு டயட்டுங்கிறது கொடுத்துருக்கு. இந்த டயட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அது முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தீங்க, சிஆர்பி வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு, 29 இருந்தது, கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணேன், உங்களுக்கு 5 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து அந்த வலி, இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்குது. சரிங்களா? ஃபர்தராக வந்து நான் கொடுத்துருக்குற மெடிசின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?